சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் தற்போது முதலமைச்சர் ஜெயலலிதா பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அது குறித்து நாம் பார்க்கலாம். 14/9/2011 முதல் 5000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாயாகவும், 7/10/2013 முதல் 6000 ரூபாயிலிருந்து 7500 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. அதேபோல் மறைந்த பத்திரிகையாளர்களின் குடும்பத்திற்கு வழங்கப்பட்டு வந்த குடும்ப மாதாந்திர ஓய்வூதியம் 14/9/2011 முதல் 2500 ரூபாயிலிருந்து 3000 ரூபாயாகவும், 7/10/2013 முதல் 3000 ரூபாயிலிருந்து 4500 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்க ஆணையிடப்பட்டு அவ்வாறே வழங்கப்பட்டு வருகிறது. எனினும் இன்றைய வாழ்க்கை சூழலை கருத்தில் கொண்டு பத்திரிகையாளர் நலன் கருதி அவர்களது ஓய்வு காலம் குறித்து ஒரு நம்பிக்கையும் இன்றைய வாழ்வின் மீது ஒரு பிடிப்பும் ஏற்படும் வகையில் இந்த ஓய்வூதியங்களை மேலும் உயர்த்தி வழங்க நான் முடிவெடுத்துள்ளேன். இதன்படி பத்திரிகையாளர்களின் ஓய்வூதியம் 7500 ரூபாயிலிருந்து 8000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அதைப்போல மறைந்த பத்திரிகையாளர்களின் குடும்பங்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் குடும்ப ஓய்வூதியம் 4500 ரூபாயிலிருந்து 4750 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உற்பத்தியை பெருக்கி நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த செய்வதிலும் வேலை வாய்ப்பினை உருவாக்குவதிலும் சிறந்து விளங்கும் தொழில் வளத்தை பெருக்குவதில் பொறுப்புணர்வுடனும் தொலைநோக்கு பார்வையுடனும் எனது தலைமையிலான அரசு செயல்பட்டு அதில் மகத்தான வெற்றியும் கண்டிருக்கிறது. இந்தியாவில் தமிழகத்தை தொழில்துறையில் வலிமை மற்றும் எழுச்சி மிக்கதாக உருவாக்கவும், சிறந்த விரும்பத்தக்க முதலீட்டுக்கு உகந்த தேர்விடமாக ஆக்குவதற்கும் எனது தலைமையிலான அரசு ஆற்றல் மிகு ஆக்கப்பூர்வமான கொள்கைகளை வெளியிடுதல், திட்டமிடுதல் மற்றும் அவைகளை சீரிய முறையில் செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதற்காக தமிழ்நாடு தொழில் கொள்கை 2014, மோட்டார் வாகனங்கள் மற்றும் உதிரி பாகங்கள் கொள்கை 2014 மற்றும் உயிரி தொழில்நுட்ப கொள்கை 2014 ஆகியவைகள் வெளியிடப்பட்டன. தொழில் வளர்ச்சியினை மேலும் செம்மைப்படுத்தும் வகையிலும் அதிக தொழில் முதலீட்டினை ஈர்க்கும் வண்ணமும் மாநிலத்தின் தொலைநோக்கு திட்டங்களான தொழில்மயமாக்குதல், வேலை வாய்ப்பை அதிகரித்தல், மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல், சீரான பகுதி வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழலுடன் இணைந்த நிலைத்த நீண்டகால வளர்ச்சி ஆகியவைகளை அடைவதற்கான ஒருமுகப்படுத்தப்பட்ட முயற்சியாக எனது தலைமையிலான அரசு மாநிலத்தில் முதன்முறையாக உலக முதலீட்டாளர்கள் சந்திப்பினை செப்டம்பர் திங்கள் 9 மற்றும் 10 ஆகிய தினங்களில் சென்னையில் நடத்தியது. இதில் 2,42,160 கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. தொழில் வளர்ச்சிக்கு பின்வரும் அறிவிப்புகளை இந்த மாமன்றத்தில் வெளியிடுவதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். 1. தொழில் வளர்ச்சியில் பின்தங்கிய மாவட்டங்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் ஆக்கப்பூர்வமான தாக்கத்தை ஏற்படுத்தவும். தமிழக சட்டப்பேரவையில் 110 கீழ் முதலமைச்சர் ஜெயலலிதா தமிழ் வளர்ச்சி அறிவிப்புகள் மட்டுமின்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகளையும் வெளியிட்டார். அது குறித்து நாம் பார்ப்போம்.